8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையினுடைய ஜாதகத்தை காமிச்சு, இவள் கால் பட்ச வரைக்கும், அதாவது குவார்ட்டர்லி வரைக்கும் நல்ல மார்க் எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் மார்க்கே இல்லை. அதோட கூட ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறா. ரொம்ப பயந்தாப்பில் இருக்கான்னு சொல்லி காமிச்சா. நான் அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து, நீங்கள் கொஞ்ச நாள் ஹாலில் இருந்தப்போ நான் அந்த குழந்தைய ரூமுக்கு அழைச்சின்னு போனேன். என்னம்மா, என்ன பயமாக இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அம்மாட்டப்பெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டா. எங்கள் கிளாஸ் ரூமில் பேய் இருக்கு. பேயா இருக்கண்ணா? சரி, இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன உனக்கு, என்ன பண்ணும் அதெல்லாம் நம்மளெல்லாம் அப்படின்னு அந்த என்கிட்ட வந்து பூந்துக்கும். நான் சொன்னான் அப்படின்னு கேட்டேன். என் கிளாஸில் ஒரு பாய் இருக்கான். அந்த பாய் ஆமாம் அந்த மாதிரி சொன்னான். அவன் சொன்னால் நீ அதெல்லாம் இதுக்கு நம்புற, பேயின்றதான் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தாலும் சினிமாலாம் அவனை மாதிரி ஒரு உடம்புலேருந்து ஒரு உடம்புலாம் புகுந்துக்காது அப்படி. நானும் அப்படி தான் சொன்னேன். உடனே அவன், நீ வேணால் நாளைக்கு கிளாஸ் ரூம் உட்காந்து பாரு, உன்னோட கிளாஸ் ரூமோட கதவெல்லாம் தானே திறந்துக்கும், தானே முடிக்கும், அந்த ஸ்க்ரீன்லாம் தானே திறந்துக்கும், தானே ஆடி ஆடி வரும், அதுலேருந்து தெரிஞ்சுப்பேன்னு சொன்னான். அவன் சொல்ல, நீ எனக்கு கேட்டுருக்க அப்படின்ட்டு. இல்லை வந்து அவன் அப்படி தான் சொன்னான். அடுத்த நான் ஸ்க்ரீன்லாம் ஆடிட்டுவா. ஆடிட்டு கதவும் ஆடிட்டு. எத்தனை நாள் அந்த மாதிரி ஆடினது? அடிக்கடி அந்த மாதிரி தான். அந்த பையன் வந்து ஏதோ மாயசக்தி மந்திர சக்தி லான்ச்சிக்கணும். அதனால் வந்து நான்லாம் ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கக்கூடாதான். நிறைய படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவாள் தான் பேய் வந்து பூந்துக்குவாமா. என்னடா நீ இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற நீ, இந்த கட்டுக்கதை இல்லாமல் நீ நம்பிட்டு இருக்க கேட்டேன். இல்லை, நான் ஃபெயில் மார்க் வாங்கிச்சு அந்த மாதிரிலாம் ஆடவே இல்லை கதவெல்லாம். அதனால் நான் படிக்கவே இல்லை. ஸ்கூல் போனேன்னாக்கா படிப்பேன், படித்தேன்னு மார்க் வாங்கினேன்னா அதெல்லாம் வந்துடும். எனக்கு படிக்கவே பயமாக இருக்குது, மார்க் வாங்கவே பயமாக இருக்குது. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை அது சரியா. நாளைக்கு நான் ஒன்று ஸ்கூலுக்கு வர போகிறேன். என்னை எங்காவது பக்கத்துலேயே தான் அந்த குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடம். நான் வந்து பேய் என்ன நல்லா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரேன். என்ன நீ வாங்கி கூட. நீ வா, நீ தைரியம் வந்து கிளாஸில் உட்காந்து போ. நான் வரேன் அப்படின்னு. நீங்களா? ஆமாம் நான் வரேன். நீ என்னென்னமோ சொல்கிறீ, அந்த மாதிரி நடக்கதான்னு பார்க்கறதுக்கு மேஜிக் மாதிரி இருக்குது. பார்க்க நம்மள ஆசையாக இருக்குது ஆண்டிக்கு. சரியா? வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஆனால் எனக்கு வரக்கூடிய பயமாக இருக்கே, எனக்கு அதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கேன். நீ பயப்படாத, நீ உட்காந்துக்கோ, நான் பார்க்குறேன். அட்னா ஒரு 11-11:30 மணி இருக்கும். காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போன பொண்ணு 8:30 மணி ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆனால் நான் வரேன் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். 11 மணிக்கா நான் வந்து அவரோட கிளாஸ் பக்கமாக அப்படியே போய், அந்த மேடம் எனக்கு தெரியும், அவளுக்கெல்லாம் நான் ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்லோகம் கிளாஸில் வருவாங்க அவங்க. அந்த மேடத்தோட அந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துன்னா அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். வேணுமே தான் அவங்கள பார்க்க வந்தேன்னா அவங்களும் கொஞ்சம் நேரம் என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் 12:30 மணிக்கு ஸ்கூல் விடுற சமயத்தில் நான் அந்த குழந்தையோட கிளாஸ் ரூமுக்காக போனேன். அப்போ அந்த மாயப்பேயை நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா? பேய் மேலே ஒன்றும் இல்லை. 2 பசங்க என்ன பண்ணுறதுங்க, கதவுக்கு பின்னால் நின்றுட்டு மரவாக நின்றுட்டு ஸ்க்ரீனால் தன்னை மூடிட்டு அதில் ஒரு நூலை வச்சு மங்கின்னு இழுக்கிறதுங்க. அது நம்மளுக்கே பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது இழுக்கிறது தெரியறதில்ல வெளியில். கிளாஸ் ரூமுக்குள்ள உட்காந்து பார்த்தா கதை தானாக திறந்து தானாக முடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனையும் பின்பக்கமாக மாடி படிக்கட்டில் குதித்து அங்கே ஒரு இது இருக்குது, ஃப்ளாட்டாக ஒரு இடம். அங்கேருந்து இழுத்து விடுறதுங்க 2 பிள்ளைங்க. அதனால் ஸ்க்ரீன் மேலே போயிட்டு வர மாதிரி தெரியுது. நான் அந்த குழந்தைய கூப்பிட்டேங்க, வா அப்படி பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா பாரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சு மேலே ஏற்றி நின்று அந்த ஜன்னல் வழியால் பார்க்க சொன்னேன். பார்த்தா 2 பசங்க அப்படி இழுத்துட்டு இருக்குது. அது பார்த்து அவங்க இழுக்கிறாங்க, அதனால தான் மேலே போதா பேயா இல்லை பிள்ளைங்களா? அப்படி பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் கதவு பின்னால் போய் பார்ப்பேன் அப்படின்னு. அந்த பிள்ளைங்க நாங்களாம் அப்படி நோட் பண்ண போகிறோன்னு தெரியாமல் வழக்க பிரகாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சும்மா தமாஷ் விளையாட்டுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு குழந்தையுடைய படிப்பையே எவ்வளோ கெடுத்து விட்டுறது. அங்கே போய் காமிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரீனால் தலையோட காலோட மூடிட்டு
அந்த நூலை பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து விளையாடிட்டு இருக்குதுங்க அந்த பிள்ளைங்க. அதுவும் அதே 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்க தான். அது ஒன்றும் பெரிய எல்லாம் தெரிஞ்ச பெரிய மனுஷங்கள். அதுக்கெல்லாம் மட்டும் என்னத்தை திட்ட முடியும்? நான் அந்த பொண்ணுக்கு சொன்னேன், பாத்தியா உன்னோட பேய் பாத்தியா? பேயெல்லாம் இல்லை இல்லை இல்லையோ, குரியாக படித்து இந்த வருஷம் நீ நல்லா மார்க் வாங்கணும் தெரியுதா அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு தெம்பு வந்துடுது. அப்புறம் என்ன, இந்த பொய்யான பயம் போனப்போ அந்த குழந்தை பிரமாதமாக படித்து பிரமாதமாக மார்க் வாங்கினா. இப்போ அந்த குழந்தை 28 வயசாகிறவளுக்கு நல்ல உத்தியோகத்தில் இருக்கா. ஹையில் உத்தியோகத்தில் வந்து வீடு வாசல்லாம் கட்டிட்டு கல்யாணம் கட்டிலாம் பண்ணிட்டு அமோகமாக இருக்கா அந்த குழந்தை. ஒரு சின்ன பயம் கூட ஒரு குழந்தைகளுடைய வாழ்க்கையை எவ்வளோ ஸ்பாயில் பண்ணுறது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட குவார்ட்டர்லிலேருந்து ஆஃப் இயர்லி விட 3 மாதமும் படிக்கவே போகல அந்த குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தை ஸ்கூலுக்கு போய் பிரமாதமாக மார்க் வாங்கி நல்லா காலேஜெலாம் படித்து வீடு வாசல்லாம் கட்டிட்டு நல்லா கல்யாணம் கட்சியெலாம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கா. இந்த ஒரு சின்ன பயத்தை நீக்கி விட்டதுனால. ஒரு சின்ன பயம் குழந்தைகளை எவ்வளோ அளவுக்கு பயமுறுத்தி விடுறது. அப்புறம் அப்பா அம்மாக்கிட்டே அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை சொன்னேன். அதுவே சொல்லுது, அம்மா நான் தான்மா பயந்துட்டேன், ஆண்டி சொல்கிற மாதிரி பேய் இல்லை ஒன்றும் இல்லைம்மா, நாய் கூட இல்லைம்மா, இந்த பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் விளையாட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டாக நான் இந்த டீச்சர்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரியான விளையாட்டுலாம் பிள்ளைங்க விளையாட்டுக்கு அனுமதிக்காதீங்க. சில பிள்ளைங்க வந்து விளையாட்டு எடுத்துப்பாங்க, சில பிள்ளைங்க அது சீரியஸாக எடுத்துக்கிட்டா. இந்த பொண்ணு 3 மாதமாக பள்ளிக்கூடமே வரல, இந்த 3 மாதம் வரலன்னு 8ஆம் கிளாஸ் ஃபெயில் தானே ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டேன். பார்த்துக்கிறேங்க, என்ன ஆட்டம் போடுறாங்க பிள்ளைங்க, பார்த்துக்கிறேங்க பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா, அந்த டீச்சர். இந்த பதிவு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.